வீடு வந்து குமரனுக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி உடனே உன்னை பார்க்கணுண்ணே, வீட்டுக்கு வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதை கேட்டுட்டு குமரன் வந்து யோசிக்கிறாரு. இல்லைடா அது வந்து அப்படின்னு அண்ணே ப்ளீஸ்ண்ணே உடனே வா ஏன் அப்படின்னோடனே சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வீட்டில் சொல்கிறாரு. நான் நிவினை பார்த்துட்டு போகிறேன், என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை இல்லை உடனே வர சொல்லியிருக்கான், ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே வந்து காவேரி கிளம்புறதை பார்த்து என்ன காவேரி கிளம்புறியா அப்படின்னு. நான் எதுவுமே விடலாம்னு நினச்சேன் அப்படின்னா பரவாயில்ல மாமா உங்கள் வேலையை பாருங்கள் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே காவேரி மனசு இல்லாமல் விஜயை பற்றி யோசனை பண்ணிகிட்டே வந்து கிளம்புறாங்க. விஜய் இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்னே தெரில, அவர் நான் இல்லாமல் எப்படி இருக்க போகிறான்னு தெரில, அவருக்கு தெரியாமல் கிளம்பணும், இல்லைனா கண்டிப்பாக வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு குமரன் வந்து நிவினை பார்க்க வராரு. வாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இங்கே பாருண்ணே கையோட வந்து யமுனா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்னடா சொல்கிற, யமுனா நான் ஏன்டா கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னோடனே அவள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிடுறாளா அப்படின்னு. அதெல்லாம் இல்லை ஒரே நடியாக அவளை அனுப்ப போகிறேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்னடா சொல்லிட்டு இருக்க, அவளை ஏன்டா ஒரே நடியாக அனுப்பணும், அவள் டார்ச்சர் என்னால் தாங்க முடியலண்ணே, நீ நிஜம் நிஜம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஒரு நாள் கூட நிம்மதியே எனக்கு இல்லைண்ணே, என்றைக்கு நான் அவள் கழுத்தை தாலி கட்டணும் அன்னையிலேருந்து நான் நரக வேதனை அனுபவிச்சுட்ருக்கேன், அவள் என்னை கொடுமைப்படுத்துறானே அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னடா சொல்லிட்டு இருக்க. ஆமாண்ணே என்னையும் காவேரியும் சம்மந்தப்படுத்தி ரொம்ப கேவலமாக பேசுகிறா, அவள் பேசுகிற பேச்சை காது கொடுத்து கேட்க முடியல, நீ எல்லாம் கேட்டீங்கன்னா அவ்வளோதான், எவ்வளோ நாள் தான் நானும் வந்து அனுபவிக்கிறது சொல்லு, நீ அவளை கூட்டிகிட்டு போய் என்னால் முடியல அப்படின்னு. டே ப்ளீஸ்டா சொன்னால் கேளுடா, வீட்டில் கூட்டு போனால் பெரிய பிரச்சனை ஆகிடும்டா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. கரெக்டாக அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறாரு விஜய் வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணோன்னு விஜய் அப்படி சொல்லிட்டு யோசிச்சு எடுக்கிறாரு. என்னாச்சு விஜய் திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்கன்னு. இல்லை காவேரிக்கிட்ட பேசணும், காவேரிக்கு ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்கிறா, கொஞ்சம் கொடுக்க முடியுமா காவேரிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு வந்து இல்லை நான் அங்கே இல்லை நான் நிவினை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே நிவினை பார்க்க வாமா, காவேரி நேரம் கிளம்பியிருப்பாளே அப்படின்றாரு. கிளம்பியிருப்பாளா எங்கே அப்படின்னோடனே அவள் ஊருக்கு போகிறாள் உங்ககிட்ட சொல்லலையா, இப்போது நேராக பஸ் ஸ்டாண்டில் தான் இருப்பா, நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு நேராக கிளம்புறாரு. அப்போ வெண்ணிலா வந்து எங்கே விஜய் திடீர்னு கிளம்புற அர்ஜென்ட்டானோடனே காவேரி பாரு என்ன வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் வந்து ஊருக்கு போகிறா அப்படின்னோடனே ஆமாம் அவள் ஊருக்கு தான் போவா, இதுக்கப்புறம் வரமாட்டா அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற வெண்ணிலா, இல்லை காவேரி வந்து உன்னை விட்டுட்டு போகிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கா, இதுக்கப்புறம் இங்கே திரும்பி வரமாட்டா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும், அவள் உன்கிட்ட சொன்னாளா அப்படின்னோடனே ஆமாம் என்கிட்ட சொன்னா, அது மட்டும் கிடையாது எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா, இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் அவள் தலையிட மாட்டா, இதுக்கப்புறம் நம்ம இப்போ சேர்ந்து வாழலாம் விஜய், அவள் எதுக்கு அப்படின்னு செம்மைய டென்ஷன் ஆகிறாரு. என்ன வார்த்தை சொன்னேன், உனக்கு எப்படி இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதுக்கு மனசு வருது, ஏற்கனவே நான் நிறைய வாட்டி வான் பண்ணிட்டேன் வேண்டியதா உன்னை, இவ்வளோ நடந்து கூட இப்போவும் இந்த மாதிரி பேசுகிறியா, அப்போது காவேரி என் கூட விலகி இருந்ததுக்கும் என்னை பார்க்காம இருந்ததுக்கும் காரணம் வந்து நீதானா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு ஆமாம் நான் தான் அப்படின்றாங்க. அதை கேட்டு செம்மைய டென்ஷன் ஆகிறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் வந்தால் இப்படி சொல்வேன், என்னையும் என் காவேரியும் யாராலையும் பிரிக்க முடியாது, கரெக்டு தான் விஜய் பிரிக்க தான் முடியாது, ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் உண்மையிலேயே பிரிக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னோடனே அதிர்ச்சி நீ என்ன சொல்கிற, காவேரி என்கிட்ட சத்தியம் பண்ணா, எந்த நிலைமையில் சத்தியம் பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. அப்படியே அதிர்ச்சியாகி உட்காந்துடுறாரு விஜய். இவ்வளோ நடந்திருக்கா ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு. இது எப்படி உங்ககிட்ட சொல்கிறது, காவேரி உண்மையிலேயே ரொம்ப கிரேட் விஜய், எந்த பொண்ணுமே தன்னோட புருஷனை விட்டு தர மாட்டா, அதுவும் நீ நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக விட்டு தரா, உண்மையிலேயே அவளோட காதல் நினச்சா நல்லா வேஸ்ட்டுன்னு தோணுது அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காரு. சாரி விஜய், உன்னையும் காவேரி நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களை 2 பேர் புரிஞ்சுக்காம நான் இருந்துட்டேன், ஆனால் நீங்கள் 2 பேர் தான் நல்ல வந்து கப்பல், உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது, உங்களோட காதல் முன்னாடி என்னோட காதல் வந்து வேஸ்ட்டு, நான்லாம் காதல் வந்து உன்னை பண்ணனானே தெரில, அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன், என்னை நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னோடனே இப்போ நீ கவலையே படாத, காவேரியை உன் கூட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பஸ் ஸ்டாண்டில் காவேரி இருக்காங்க. இந்த விஜய் பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே போக பார்க்குறாங்க. பேக் எடுத்துகிட்டு எங்கே போகிற, என்னை ஒரே நடியாக விட்டு தந்துட்டு வேற ஒருத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியா அப்படின்னோடனே அது வந்து அப்படின்னோடனே கரெக்டாக அங்கே வராங்க. நம்ம வெண்ணிலா இங்கே பாரு, என்னோட காதலோட உன்னோட காதல் தான் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு நீ காட்டிட்ட, ப்ரூவ் பண்ணிட்ட காவேரி அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. ஆமாம் காவேரி, நீ ப்ராமிஸ் பண்ணி அதே மாதிரி நீ நடந்துக்கிட்ட, ஆனால் நான்லாம் வேஸ்ட்டு, நீங்கள் தான் நல்ல கப்புள்ஸ், உங்கள் 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரியும் சரி காதலும் சரி என்றைக்குமே அழியாது, யாராலையும் உங்களை பிரிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சி சேர்த்து வைக்கிறாங்க. ஒன்றா இதுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷமாக வாழணும், இதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம காவேரி. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு புரியாமல் விஜய் சிரிக்கிறாரு.